15 ஆண்டுகளுக்கு மேலாக நிரந்தர பணி நியமனம் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் துப்புரவு பணியாளர்கள் அத்தனை பேருமே காத்து கொண்டிருந்த இந்த நிலையில் NULM திட்டத்திலிருந்து பணி செய்தவர்களை இப்போ ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அவர்களிடம் இந்த திட்டத்தை கொடுத்து அதன் மூலியமா இவங்களுடைய ஊதியத்தை 23,000 17,000 ரூபாய்க்கு குறைத்து, அது மட்டும் இல்லாமல் கார்ப்பரேட்ல கொடுத்த உடனே இந்த புரோக்கர்ஸ் எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க. புரோக்கர்ஸ் எல்லாரும் உள்ள வந்து அவங்களுடைய கமிஷனுக்காக அவங்க கொண்டு வர ஆட்களுக்காக ஒரு ஆளுக்கு 1000 2000 அப்படின்னு சொல்லி அதில் இருக்க இவங்களுடைய உழைப்பிலையும் இவங்களுடைய ரத்தத்தினால் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சுரண்டுவதற்காக இப்படி ஒரு கீழ்த்தரமான செயலை செய்து கொண்டிருக்கும் இந்த அரசு, இவங்க 3 நாளா குழந்தைங்களோட பசி பட்டினின்னு சொல்லி இப்படி வந்து நின்றுக்கிட்டு அழுதுகிட்டு, நம்மளாம் இவ்வளோ நேரம் புலம்பலும் அழுகையும் நம்ம கேட்கும்போது நமக்கே மனசெல்லாம் பதறுது. இந்த அரசாங்கம் இவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. எந்த ஒரு நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கவில்லை. மேலும் இது தொடர்ந்து நடந்து கொண்டு இருந்தால், இதற்கு எந்த ஒரு முடிவும் அரசாங்கம் சொல்லவில்லை என்றால், தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிப்போம். தலைவர் திருப்பி வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பதிலுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம். அரசாங்கத்திட்டிருந்து பதில் வரலை என்றால் தலைவர் கண்டிப்பாக திருப்பி வருவார். திருப்பி அவர் இறங்கி வந்து போன வாட்டி நடந்த போராட்டம் மாதிரி நடந்தால் இதனுடைய விளைவு எந்த அளவுக்கு இருக்குன்றத அரசாங்கம் கொஞ்சம் யோசிக்கணும். மேலும் இவங்களாம் வந்து வேற யாரும் கிடையாது. நம்ம கொரோனா காலகட்டத்தில் நம்மளாம் குழந்தை குட்டியோட நிம்மதியாக வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருந்தோம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தோன்னா அதுக்கு மருத்துவர்கள், காவல்துறையினர் அவங்கெல்லாம் எந்த உயிரை பணைய வைத்து எந்த அளவுக்கு அவங்களாம் வந்து இதை பணிகளை செஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு படி மேலே எந்த நேரத்திலையுமே இவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் இமிடியேட்டாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு தொழிலில் தான் இவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு வேலைகளில் இருக்கக்கூடிய இவங்களுக்கே நம்ம வந்து இந்த அளவுக்கு ஒரு வஞ்சகத்தை செய்யக்கூடிய அரசாங்கம், மனசாட்சி இல்லாமல் இவங்களை வந்து இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துகிறாங்கன்றதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை சீக்கிரமாக ஒரு முடிவு வரணும்னு தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எந்த கார்ப்பரேட் கம்பெனியாக இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக சீக்கிரம் துரத்தப்படுவார்கள். இவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். 3500 பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால் சீக்கிரமாக இதுக்கு ஒரு முடிவை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நன்றி. விஜயகுமார், கழக மாநில வழக்கறிஞர் அணி இணை ஒருங்கிணைப்பாளர்.